சசிகுமார் தற்போது நடிச்சிட்டு வர படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. இதுல அவருக்கு மனைவியா சிம்ரன் நடிக்கிறாங்க. இவர்களோட யோகி பாபு, எம்.எஸ்.பாஸ்கர், ரமேஷ் திலக், குமரவேல் உள்ளிட்ட பலர் நடிக்கிறாங்க. புதுமுகமான அபிஷன் ஜீவந்த் தான் இந்த படத்தை இயக்குறாரு. இந்த படத்துல சசிகுமார் 2 மகன்களுக்கு தந்தையா நடிக்கிறாரு. மலையாளத்துல பெரிய ஹிட்டான ஆவேசம் படத்துல நடித்த மிதுனும் கமலேஷும் தான் மகன்களாக நடிக்கிறாங்க. இந்த படம் பத்தி சசிகுமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, இலங்கையில ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியை சமாளிக்க முடியாம அங்கிருந்து வந்து சென்னையில குடியேறும் ஒரு ஈழத்தமிழர் குடும்பம் அந்த ஏரியாவை விரும்பும் ஒரு குடும்பமாக எப்படி மாறுது அப்படிங்கிறது தான். ஈழத்தமிழர்கள் என்றால் அவர்கள் பட்ட கஷ்டத்தையும் வலியையும் பற்றி தான் பேசுவாங்க. இதுல அவர்கள் கஷ்டத்தை எவ்வளவு தூரம் சந்தோஷமாக மாற்றிக்கொண்டு வாழ்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறோம். கதை சொல்லும் போதே 16 வயது பையனுக்கும் ஒரு சின்ன பையனுக்கும் தகப்பன்னு தெரியும். அதனாலதான் தைரியமா இருந்தேன். நிச்சயமாக இந்த கதையை இன்னொரு ஹீரோ கிட்ட சொல்ல முடியாது. இதில் நான் தான் நடிக்கணும். இப்ப இருக்கிற தமிழ் சினிமாவில் 16 வயது பையனுக்கு அப்பாவா 2-3 பேரை தவிர யாரும் நடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு 25 வயசுல பசங்க கூட இருப்பாங்க. இருந்தாலும் அப்பாவா நடிக்க மாட்டாங்க. இந்த கதையும் சில ஹீரோக்களிடம் சொல்லப்பட்டு பிறகுதான் என்னிடம் வந்தது. நான் நடிக்க தயார்னு சொன்னேன். இங்க கதை தான் முக்கியம். சமீப காலத்தில் அழகாய் சொன்ன விதத்தில் முழு திருப்தியாக கேட்டது இந்த கதையை தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு.